அனைவருக்கும் வணக்கம். இந்த அளவு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பக்கத்தில் கம்பெனி, வீடு அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நமக்கு செப்பரேட் போர்வெல் ஃப்ரீ ஈபியில் வாரத்துக்கு 2 நாள் நம்மளுக்கு பாத்தியத்தோட தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு 30 சென்ட் தென்னந்தோப்பு கிடச்சிருக்குங்க. இந்த 30 சென்ட்டுக்கு தார் ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 90 அடி ரோடு ஃபேஸிங் கிடச்சிருங்க. தென்னை மரத்துகளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆச்சுங்க. இடத்தென்னம்பில் போட்டாங்க. இடத்தென்னம்பிலையும் காப்போட இருக்குங்க. சரிங்களா? அருமையான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி. இந்த ஏரியாவை பொறுத்தளவு வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. அதுபோக பிஏபி பாசன வசதி பாயக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ தான் ஈல்டு ஸ்டார்ட் ஆகி இருக்கிற மரத்தில் பார்த்தீங்கன்னா ஈல்டு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுபோக பெரிய மரத்துலேயும் நல்ல ஈல்டோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்குங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே ஊடுபயிர் வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஊடுபயிராக வாழை போட்டுக்கலாம். சரிங்களா? வேறு எந்த கல்டிவேஷன் கூட பண்ணலாம். ஸோ அருமையான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு ஊரடி பக்கமாகவே வந்துடும். சரிங்களா? ஊருக்கும் பக்கமாகவே வந்துடும். உள்ளுக்குள்ளே வாழையும் வச்சுருக்காங்க. அதுவும் நல்ல பலமான தார் ஒன்று விட்டுருக்கு பாருங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு நல்லி மரம், பெரிய ஒரு நல்லி மரமும் இந்த லேண்டுக்குள்ளே அவைலபிளாக இருக்குதுங்க. அந்த மரத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க.